ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். 9ஆம் வகுப்பு இயல் 8 புள்ளியியல் பயிற்சி 8.1ல் 8வது கணக்கு. கீழ்காணும் பரவலின் சராசரியை படி விளக்க முறையில் காண்க. வயது கொடுத்தாச்சு, ஆட்களின் எண்ணிக்கை கொடுத்தாச்சு. போன கணக்குக்கும் இந்த கணக்குக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, போன கணக்கில் உள்ள நம்பரெல்லாம் தொடர்ச்சியாக இருந்துச்சு. அதாவது 15லேருந்து 19னா இங்கேயும் 19 அதோட தொடர்ச்சி அப்படியே இருந்துச்சு. ஆனால் இந்த கணக்கில் 15லேருந்து 19னா அதுக்கு அடுத்த நம்பரான 20 வந்திருக்கு. அதே போல் 24னா இங்கே 24 வராமல் அதுக்கு அடுத்த நம்பர் 25ன்னு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக முதல்ல மாற்றிக்கணும். நம்ம இப்போயும் எழுதுகிற மாதிரி வயது எழுதியாச்சு, கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதியாச்சு, ஆட்களின் எண்ணிக்கை எழுதியாச்சு. இப்போ மையப்புள்ளி கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், அது எஃப்டியாக பெருக்கணும். இப்போது எப்பயுமே ஆட்களின் எண்ணிக்கையை தான் நம்ம எஃப்னு எடுத்துக்கணும், மையப்புள்ளியை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ முதல்ல இந்த 15ம் 19 இந்த நம்பரை தொடர்ச்சியாக மாற்றிக்கணும். தொடர்ச்சியாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே முதல்ல உள்ள நம்பருக்கு 0.5 கழிச்சுக்கணும், 0.5 கழிச்சுக்கணும். ரெண்டாவதாக உள்ள நம்பரை 0.5 கூட்டிக்கணும். எப்படின்னா 5 புள்ளிக்கு அப்புறம் எது வரலாம் 0 சேர்த்துக்கணும். இப்போது 0.5 கழிக்கும் போது இது 4 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10ல் 5 போச்சுன்னா 5, 4, 1, அப்போ 14.5. அப்போ இந்த இங்கே என்ன பண்ணணும், 14.5. இங்கே 0.5 கூட்டும் போது 19.5ன்னு வரும். இப்போது இது 1 மட்டும் போட்டால் போதும், மீதிலாம் இதோட தொடர்ச்சி அப்படியே எழுதலாம். அப்போ இங்கே 19.5ன்னு இதோட தொடர்ச்சி அப்படியே இங்கே வரணும், 19.5ன்னு போட்டுக்கணும். இங்கே 24.5, அப்போ இங்கே 24.5, அதோட தொடர்ச்சி 29.5. அப்போ இங்கே 29.5, 34.5. அது இந்த தொடர்ச்சி 34.5லேருந்து 39.5. இங்கே 39.5, இங்கே 44.5. இதாக கூட முதல்ல உள்ள நம்பராக கூட 0.5 கழிக்கணும். ரெண்டாவதாக ஒரு நம்பராக கூட 0.5 கூட்டணும். கூட்டி போட்டிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். முதல் உள்ளது மட்டும் நம்ம போட்டு பார்த்துட்டா போதும், மீதி உள்ளதுனால் அதோட தொடர்ச்சி வச்சு அப்படியே எழுதிடலாம். இப்போ மையப்புள்ளி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா கிடைக்கிறது தான் மையப்புள்ளி. 14.5 ப்ளஸ் 19.5, 5 கூட்டினா 10, மிச்சம் 1, 9 1 10, 10 4 14, 2 1 3, 34. இங்கே புள்ளி வச்சா 0 கழிஞ்சிரும். அப்போது 34 2ஆல் வகுக்கணும். அப்போது 2 இங்கே மிச்சம் 1 கிடைக்கும், 7 2 14. அப்போ இதோட மையப்புள்ளி 17. மையப்புள்ளி என்னது 17. இப்போ நம்ம போட்ட மாதிரி இந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் கழிச்சிங்கன்னா வரது தான் மையப்புள்ளி 22, 30, 27, 32, 37, 42. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மையப்புள்ளி இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ D = x - a. இப்போ நமக்கு x தெரிஞ்சாச்சு. ஏன்றது மையப்புள்ளியில் வர நடுவில் உள்ள மையப்புள்ளியில் வர நடுவில் உள்ள நம்பர்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குது. அப்போ மையப்புள்ளியில் 2 நம்பர் இருக்குது. 2 நம்பர் இருக்கும்போது பெரிய நம்பரை எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்போ பெரிய நம்பரை என்னென்னு எடுத்துக்கிறோம், 32. அப்போ A = 32. இப்போ C என்ன பிரிவு இடைவேளை. Cன்றது பிரிவு இடைவேளை. பிரிவு இடைவேளைன்னு சொல்லும் போது இந்த 19.5லேருந்து 14.5 கழிச்சோம்னா என்ன வருதோ அதுதான் பிரிவு இடை. இங்கே நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 19.5லேருந்து 14.5 கழிச்சோம்னா அப்போ 5ல் 5 போச்சுன்னா 0, 9ல் 4 போச்சுன்னா
5. 1ல் 1 போச்சுன்னா 0. புள்ளிக்கு அப்புறம் வர 0 மதிப்பு கிடையாது. எண்ணுக்கு முன்னாடி வர 0 மதிப்பு கிடையாது. அப்போது 5. பிரிவு இடைவெளி 5. C = பிரிவு இடைவேளை 5. இந்த முதல் கணக்கு மட்டும் இங்கே போட்டுக்கலாம். D = x என்ன இருக்குது நம்மளுக்கு 17. 17 மைனஸ் A என்னென்னு எடுத்துருக்கோம் 32. 17 32 கழிச்சு சி பிரிவு இடைவேளை என்ன 5. 5ஆல் வகுத்தோம்னா வரது தான் D. 12ல் 7 போச்சுன்னா 5. 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போது 15. 17ல் 32 போயிடுச்சுன்னா -15/5. 4 5 5 3 5 5. அப்போது -3. இதுக்கும் இது 1 மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். இங்கே -3. அதுக்கு அடுத்தது -2. அதுக்கு அடுத்தது -1. எண்கோட்டில் எழுதுகிற மாதிரி அப்படியே வரிசை எழுதிட்டு வந்துடலாம். -3 -2 -1 0 1 2. வேணும்னா நீங்கள் இப்போ போட்டது மாதிரியே நீங்கள் போட்டு பார்த்து ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப்யும் டியும் பெருக்கி போட்டுடணும். எஃப் என்ன இருக்குது 4. டி என்ன இருக்குது -3. 4 3 12 -12. அது எஃப் என்ன இருக்குது 20. டி என்ன இருக்குது -2. 2 2 4. இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. -2 இருக்கிறதுனால -40. 38 × -1 -38. 24 × 0 0. 10 × 1 10. 9 2 18. இப்போது இதை கூட்டி போட்டோம்னா சம்மேஷன் FD கிடச்சிரும். இது எப்படி கூட்டினோம்னா வழக்கம் போல தான் மைனஸ்லாம் ஒன்றா கூட்டிக்கணும், ப்ளஸ் எல்லாம் ஒன்றா கூட்டிட்டு மைனஸில் உள்ளது மட்டும் கூட்டினா 90 கிடைக்கும். அப்போ -90. ப்ளஸில் உள்ளது கூட்டினா 28. அப்போ 90ல் 28 போச்சுன்னா 10ல் 8 போச்சுன்னா 2. 8ல் 2 போச்சுன்னா 6. 62. பெரிய நம்பரோட குறி மைனஸ். அப்போ -62. அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். -62. சமேஷன் எஃப்பை கூட்டி போட்டால் 105. இப்போ ஃபார்முலா x bar = a + summation FD / summation F × C. படிவிலக்க முறைக்கான ஃபார்முலா. இப்போ A நமக்கு என்னன்னு தெரியும். A வந்து 32. 32 + சம்மேஷன் FD என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -62. -62 / சம்மேஷன் F 105 × C 5. இப்போது இது 5ஆல் அடித்தோம்னா 1 5 5 2 5 10 1 5 5 21. 62 21ஆல் வகுத்தோம்னா 62 21ஆல் வகுத்தா 21 42. 2ல் 2 போச்சுன்னா 0. 6ல் 4 போச்சுன்னா 2. 20ல் 21 இல்லை. அப்போ இங்கே ஒரு 0 சேர்க்கும் போது இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 200ல் எத்தனை 21 இருக்குன்னா 9. 9 21 189. இப்போது 200ல் 180 கழிச்சோன்னா 2லேருந்து 1 கடை வாங்கினா 10. 10லேருந்து 1 கடை வாங்கினா 9. இது 10 ஆகிடும். 10ல் 9 போச்சுன்னா 1. 9ல் 8 போச்சுன்னா 1. 1ல் 1 போச்சுன்னா 0. இப்போ 11ல் 21 போகாது. அப்போ என்ன பண்ணணும் பக்கத்து மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கணும். 110. 110ல் எத்தனை 21 இருக்குன்னா 5 21 105. 110ல் 105 போச்சுன்னா மிச்சம் 5 போயிட்டே இருக்கும். அப்போ 2.95. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இங்கே 32 + -2.95 32 + -2.95. இப்போது இந்த 2 நம்பரையும்
மைனஸ் பண்ணோம். 32 புள்ளி எதுவுமே இல்லைன்னா 2 0 சேர்த்துக்கலாம். இங்கே 2.95. அப்போ பக்கத்தில் இங்கேருந்து கடை வாங்கும்போது இது 1 ஆகிடும், இது 10 ஆகிடும், மறுபடியும் இது 9 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 9 போச்சுன்னா 0. அப்போ இங்கே கடை வாங்கினா இது 2, இது 11. 11ல் 2 9, இந்த 2 அப்படியே வரும். அப்போது 29.05, 29.05. அப்போ சராசரி படிவிலக்க முறையோட சராசரி 25.05. தேங்க்யூ.